ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க. இன்றைக்கி வந்து கடைக்கு போனேன். முக்கியமாக எனக்கு பிடிச்சது இது கடலை. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடலை வேக வச்சு வறுத்து சாப்பிட தான் பிடிக்கும். 1 கிலோ 80 ரூபான்னு சொன்னாங்க. 1,5 கிலோ வாங்கினேன் கடலை. கடலை நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப பிடிச்சது கடலை எனக்கு. பாருங்கள், நல்லா இருக்கா? கடலை காட்டணும். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கடலை? அடுத்தது சாத்துக்குடி. வெயிலுக்கு சாத்துக்குடி நல்லதுன்னு சொல்லிட்டு சாத்துக்குடி வாங்கினேன். சாத்துக்குடி கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது. அதில் கொஞ்சம் சுடுதண்ணி கலந்து நாட்டு சர்க்கரை போட்டு குடிக்கணும். ஃபுல்லாக சாத்துக்குடி. அப்புறம் என்ன, கிரேப்ஸ் வந்து 2 கிரேப்ஸ் வாங்கியிருக்கேன். க்ரீன் கலரும் பிளாக் கலரும் வாங்கியிருக்கேன். க்ரீன் கலர் வந்து அப்படியே கழுவிட்டு சாப்பிட்லாம், ரொம்ப இனிப்பாக சூப்பராக இருந்துச்சு. கருப்பு கலர் கிரேப்ஸ் வந்து ஜூஸ் போட்டு குடிப்போம். ஏன்னா கருப்பில் வந்து உங்களுக்கு கொட்டை இருக்கும். சூப்பராக இருக்கா? நல்லாயிருக்கும், நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும் கிரேப்ஸு. கருப்பில் வந்து கொட்டை இருக்குமா, கொட்டையை வந்து நமக்கு தூக்கி கீழே போட்டுருவோம். அதனால் ஜூஸாக போட்டு அடித்து கருப்பு கிரேப்ஸ் குடிக்கிறது. கருப்பு கிரேப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், இனிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது நான்லாம் வந்து மிக்சியில் போட்டு அடிப்பேன். என் அப்பா எங்கள் மாமா வீட்டில் இருக்கும்போது கையில் புழிஞ்சு ஜூஸ் கொடுப்பாங்க. புழிஞ்சு அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அடிக்கிறத விட கையில் புழிஞ்சு ஜூஸ் குடிச்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கருப்பு கிரேப்ஸு. வெயிலுக்கு இப்படி தான் வாங்கி வச்சுருக்கோம். பழங்கள் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு கேட்கணும்ல. அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் இல்லை, கொஞ்சம் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். வெயிலுக்கோ பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். படு பயங்கர வெயில். எல்லோரும் தண்ணி நிறையா குடிங்க இந்த வெயிலுக்கு. அவ்வளோ வெயில் அடிக்குது. அடுத்தது மத்தியானம் கொஞ்சம் போயிட்டு அங்கே வரும்போது பஸ் ஸ்டாண்ட் போனாங்க. ஜங்ஷனில் ஒரு கடை இருக்குது, திண்டுக்கல் பிரியாணி கடை. அங்கே சூப்பராக இருக்கும். நீங்களும் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். நிறையா பேர் யூடியூபர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நான் போய் கடையெல்லாம் எடுக்க முடியல, ஏன்னா அங்கே நிறையா பேர் இருந்தாங்க. எதுவும் சொல்லுவாங்கன்னு நான் எடுக்கவே இல்லை. பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். மட்டன் பிரியாணிக்கு அங்கே வந்து சிக்கன் 65 சூப்பராக இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்தா இன்றைக்கி ஒரு நாள் தான் போடலைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சிக்கன் 65 மட்டன் பிரியாணி வச்சு சாப்பிட்டா அங்கே சூப்பராக இருக்கும். அங்கேயே அது கடைலாம் பெரிய கடையெல்லாம் இருக்காது, சும்மா வெளியே சேர் போட்டு தான் வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காரில் தான் வந்து எல்லோரும் இறங்கி காருக்குள்ளே உட்காந்துலாம் சாப்பிடுவாங்க. அவ்வளோ பாப்புலரான கடை. எங்கள் மாமா வந்து 5 ரூபா விற்கும்போது போய் வாங்கி சாப்பிட்டாரு. இப்போது அது பிரியாணியோட ரேட்டு 200 ரூபா. அந்த திருச்சி திண்டுக்கல் பிரியாணி அங்கே பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் கேட்டு பாருங்களேன், அவ்வளோ பாப்புலரான கடை. சூப்பராக இருக்கும் பிரியாணி. சிக்கன் 65னா பாருங்கள். இது தாளிச்சா, இது தயிர் வெங்காயம், இது லெமனு அந்த இதுவும் வச்சுருக்காங்க போல இருக்குது. பிரியாணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மட்டன் பிரியாணி வாங்கினேன், 200 ரூபா. பீஸெல்லாம் காணும், தேட வேண்டியதாக இருக்குது. முன்னாடிலாம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருப்பாங்க, இப்போல்லாம் சின்னதாக தான் இருக்குது. பாருங்கள், ஒரு வாய் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். முந்திரி பருப்புலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்கும், செம்ம பீஸ் தான் பாருங்கள். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்கள், வெளியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சரஸ்வதி காஃபின்னு சொல்லி ஜங்ஷனில் அந்த கடை ரொம்ப பாப்புலரான கடை. அங்கே போய் சரஸ்வதி காஃபியில் காஃபி குடிச்சிட்டு போனோடனே பார்த்தா சுட சுட இருந்துச்சு குலோப் ஜாமுன். பாருங்கள், குலோப் ஜாமுன். இது ஒரு பீஸ் 22 ரூபாயா ஃப்ரெண்ட்ஸ். சைஸை பார்த்தோன்னே எனக்கு ஆசையாகிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க, பெரிய பீஸா. சரி, ஒன்று வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா சாப்பிட்லான்னு வச்சுருக்கேன். பாருங்கள், பீஸ் நல்லா எப்போவுமே குட்டியாக அந்த பீஜன் ஆடியில் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுவோம். குட்டி குட்டியாக தான் வாங்கியிருக்கேன். இது பெருசாக நல்லா பெருசு, வீட்டில் கூட போட்டாலும் உங்களை வராது.
சரி இந்த தடவை வாங்கி சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா சுட்டு பொசிக்கிருச்சு, அவ்வளோ சுட சுட இருந்துச்சு. இப்போ நான் எல்லா கடைக்கும் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வரதுக்குள்ளே ஆறி போயிடுச்சு. லேசாக சுடுதானா மூடி வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்றேன். இன்றைக்கி பர்ச்சேஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானம் லஞ்ச் வந்து எனக்கு பிரியாணி, எங்கள் மாமாவுக்கு சாதம் வச்சு முட்டைக்கோஸ் போட்டு சாம்பார் வச்சாச்சு. இதுதான் பழங்கள் காய்கறிகள். அடுத்து இங்கே பாருங்க, சாப்பிட்டுட்டு வெயிலுக்கு இதமாக ரொம்ப முக்கியமானது கரும் ஜூஸ் கடையில் வாங்கிட்டு வந்தேன். வெயிலுக்கு இதமாக சாப்பிட்டுட்டு கரும் ஜூஸ். எல்லாருமே டெய்லி தண்ணி நிறையா குடிங்க, ஜூஸ் நிறையா குடிங்க, கரும் ஜூஸ் வச்சுக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். காட்டுமாமா மட்டன் பிரியாணி, தயிர் வெங்காயம் தாளிச்சா இதெல்லாம் இதில் இருக்குது. கரும் ஜூஸ். உங்கள் வீட்லலாம் என்ன லஞ்ச் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.